வையகம் நிலை பெற்று நிற்பது இயற்கையின் வாழ்த்தால். வானம் நிரந்தரம், பூமி நிரந்தரம், காற்று நிரந்தரம், கவிதை நிரந்தரம், நல்ல மனங்களின் வாழ்த்தும் நிரந்தரம். கொங்கு கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் திரு H. வாசுதேவன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையிலே ஒரு இலக்கு உண்டு. இலக்கில்லாத மனிதன் இல்லவே இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும், இந்தியாவில் இருக்கும் அனைவருக்கும் ஒரே இலக்கு, வளர்ச்சியடைந்த இந்தியா, வளமான இந்தியா 2047, விக்சித் பாரத் 2047. இதுதான் நம் ஒவ்வொருவருக்குமான முழுமையான, அனைவருக்குமான ஒருமுகமான இலக்கு. நமது மாணவர்கள், இளைஞர்கள் அறிவியலில் பாரதி சொல்வார், வையத்து தலைமைகள் என்று. உலக அளவில் தலைமையேற்க வேண்டும், அறிவியலில் தலைமையேற்க வேண்டும். அதுவே இலக்கு. அதுவே இந்த விக்சித் பாரத் 2047 என்ற இலக்கை அடைவதற்கு அறிவியலில் நாம் வையத்து தலைமை கொள்ள வேண்டும். அதற்கு அறிவியல் கொண்டாடப்பட வேண்டும், அறிஞர்கள் கொண்டாடப்பட வேண்டும். ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக அறிவியலும், அறிவியல் சார்ந்த அறிஞர்களும் எவ்வாறு கொண்டாடப்பட வேண்டும் என்பது சிறப்பு என்பதை உங்கள் முன்னால் மிக சிறப்பாக சொன்னார்கள். அறிவியல் தினம் கொண்டாட்டம் கொங்கு கலை அறிவியல் கல்லூரியில் வழக்கமான ஒன்று. ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் சிறப்பான முறையில் சயின்ஸ் டே சிறப்பாக கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டு முத்தாய்ப்பாக சயின்ஸ் டே அப்படிங்கிறது ஒரு முழுமை பெற்றது. 2 மிகப்பெரிய ஆளுமைகள் இங்கே நம்மிடையே இருக்கிறார்கள். PK பொன்னுசாமி ஐயா அவர்கள் எங்கள் கல்லூரிக்கு வரமாட்டாரா, ஒரு முறை இந்த பகுதிக்கு வந்து செல்ல மாட்டாரா, இந்த கொங்கு மண்ணை மிதித்து செல்ல மாட்டாரா என்று நாங்கள் நீண்ட நாள் கனவு கொண்டிருந்தோம். அந்த கனவு இன்று நினைவாயிருக்கிறது, நிகழ்ந்திருக்கிறது, உண்மையாயிருக்கிறது. மிகவும் நன்றி. அதே போல நமக்கு சயின்ஸ் அப்படின்னா இந்தியாவில் பீக், அதோட டாப் அப்படின்னா இஸ்ரோ அப்படிங்கிறது தான் நமக்கு ஞாபகம் வரும். அங்க போய் பார்க்கறத நம்ம மாணவர்கள் சந்தோஷப்படுவாங்க. திருவனந்தபுரம் போன்ற பகுதிக்கு அங்க போயிட்டு வந்தா, நான் இஸ்ரோ போயிட்டு வந்தேன் அப்படின்ட்டு பெருமையா நம்ம மாணவர்கள் சொல்லுவாங்க. ஆனா அங்கேயே தலைமையேற்று நடத்திய ஒருவர் இங்கே நம்மிடையே இருக்கிறார் என்பது மிகப்பெரிய சந்தோஷம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த நாள் மிகவும் இனிமையான நாள், சந்தோஷமான நாள், நிறைவான நாள், முழுமையான நாள். நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம், மிகவும் பெருமைப்படுகிறோம். இதற்கெல்லாம் காரணம், இந்த நேரத்திலே நான் ஒருவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஐயா சொன்னது போல மிகவும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஈரோட்டின் அடையாளங்களில் ஒருவர், ஈரோட்டின் அறிவு புரட்சிக்கு அடித்தளமாக இருப்பவர் ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவர்கள். இந்த பகுதியின் வளர்ச்சிக்கு எத்தனையோ பேர் தங்களுடைய பங்களிப்பை வெவ்வேறு வகையில் தொழில்துறையிலே, கல்வித்துறையிலே பங்களிப்பு செய்த ஆளுமைகள் ஈரோட்டில் எத்தனையோ பேர் உண்டு. அதில் அறிவு புரட்சிக்கு, அறிவு வளர்ச்சிக்கு தன்னை அடித்தளமாக இட்டுக்கொண்ட முக்கியமான நபர்களில் ஒருவர் ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவர்கள். நான் இதுவரை நினைத்துக் கொண்டிருந்தது, ஐயா சொன்னது போல, வாசிப்புக்கு முன்னோடி, புத்தக திருவிழாவுக்கு முன்னோடி, இது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அறிவியலின் வளர்ச்சிக்கு எத்தனையோ வேலைகள் மக்கள் சிந்தனை பேரவை வழியாக செய்து கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு இப்போதுதான் தெரியும். அதுவும் கொங்கு கலை அறிவியல் கல்லூரியில் தனது பங்களிப்பை செய்தது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் நான் கனவு கண்ட 2 ஆளுமைகள் கொங்கு கலை அறிவியல் கல்லூரிக்கு வருகை செய்ததற்கு ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவர்களுக்கும், எங்களுடைய கனவு நாயகர்கள் கொங்கில் இருக்கிறார்கள் என்ற மீண்டும் ஒரு முறை இது கனவா இல்லை நிஜமா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த மகிழ்ச்சியை கொடுத்ததற்காக இந்த 2 ஆளுமைகளுக்கு நான் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அதை பயன்பெற இருக்கும்
கொங்கு கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள், நந்தா கலை அறிவியல் கல்லூரி, நந்தா கல்வி குழுமத்தில் வந்திருக்கும் மாணவர்கள், வெள்ளாளர் கல்லூரியில் வந்திருக்கும் அனைத்து மாணவர்களையும் இந்த நிகழ்விற்கு கொங்கு கலை அறிவியல் கல்லூரி சார்பாக வருக வருக வரவேற்கிறேன். பயன்பெறுங்கள். விக்சித் பாரத் 2047 வளர்ச்சியடைந்த வளமான இந்தியா 2047 என்பது வெறும் கனவல்ல, அது நிஜம் என்பது உங்கள் மூலம் கண்டிப்பாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை எங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறது. அதற்கு இவர்களை போன்றவர்கள் வழிகாட்டியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி. கொங்கு கல்லூரியின் முதல்வர் அவர்கள் கொங்கு கல்லூரியின் முதல்வர் அவர்கள் மேனாள் துணைவேந்தர் பேராசிரியர் உயர் திரு PK பொன்னுசாமி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பழக்கூடை வழங்கி சிறப்பு செய்வார்கள். கொங்கு கல்லூரியின் முதல்வர் அவர்கள் கொங்கு கல்லூரியின் முதல்வர் அவர்கள் மக்கள் சிந்தனை பேரவையின் தலைவர் திரு தா. ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பழக்கூடை வழங்கி சிறப்பு செய்வார்கள். நினைவு பரிசு வழங்கும் தருணம் இது. மனதின் சுவடுகளாக நிற்பவை என்றென்றும் நினைவுகளே. நம் உணர்வுகளின் ஆதாரமாக திகழ்வதும் நினைவுகளே. இவ்விழாவின் நினைவாக இஸ்ரோவின் துணை இயக்குனரும் விஞ்ஞானியுமான திருமதி என். வளர்மதி அம்மா அவர்களுக்கு மக்கள் சிந்தனை பேரவையின் தலைவர் திரு தா. ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்வார்கள். மேனாள் துணைவேந்தர் பேராசிரியர் உயர் திரு PK பொன்னுசாமி ஐயா அவர்களுக்கு கொங்கு கல்லூரியின் முதல்வர் திரு H. வாசுதேவன் ஐயா அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்வார்கள். கொங்கு கல்லூரியின் முதல்வர் திரு H. வாசுதேவன் ஐயா அவர்களுக்கு மக்கள் சிந்தனை பேரவையின் மாணவர் தன்னார்வலர் செல்வன் K. கௌதம் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்வார்கள். கொங்கு கல்லூரியின் தாளாளர் அவர்களுக்கு கொடுக்கப்படும் நினைவு பரிசு மேடையில் கொங்கு கல்லூரியின் முதல்வர் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. நினைவு பரிசு வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கும் அதனை மகிழ்வோடு பெற்ற சான்றோர் பெருமக்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.